அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த 2026 வருஷத்துல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் 1ஆம் தேதியிலே, அல்லேலூயா சொல்லுங்க, முதல் 1ஆம் தேதியில ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வெரி 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 சர்ப்ரைசிங் த வேர்ட்ஸ். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளை பாருங்க, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு பெரிய ஹாப்பி. 1ஆம் தேதி வாக்கு தத்தம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சியா அப்படின்னு உலகமே இந்த 1ஆம் தேதியை கொண்டாடுகிறது. காரணம், ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஆண்டவர் இந்த 1ஆம் தேதியில தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், with God all things are possible. with God all things are possible. அப்படி என்றால் தேவனால எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். யாரால கூடுமா? தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவராகிய தேவன் அங்க பாருங்க, மத்தேயு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறார். மத்தேயு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 19:26 ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும் என்றார். கரங்களை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. அப்ப பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது கூடாதது? மனுஷனால சூரியனுக்கு கீழே இந்த பூமியில, மனுஷனால பூமிக்கு சூரியனுக்கு கீழே இந்த பூமி ஒரு மாயை, இந்த பூமியில வாழ்கிற மனிதர்கள் ஒரு மாயமாலமானவர்கள். எனவே இந்த சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி பக்தன் அருமையாக எழுதியிருக்கிறார். எனவே ஆண்டவர் பாருங்க, மனுஷனால கூடாததுதான், மனுஷனால முடியாதுதான். யார் சொல்றது? யார் சொல்றது? ஏசப்பா அவர் சொந்த வாயில திறந்து பேசுகிறார். அவரே சொன்ன வார்த்தை, இது தேவனால கூடாததுதான், சாரி, இது மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால கூடும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, வாசிங்க, அப்படி பாருங்க, ஆதியாகமம் 18:14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்துல உம்மிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று என்றார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இது எப்படிப்பட்ட காலமா? உற்பவ காலம். ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு திருமணமானா அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அந்த உற்பவ காலம், அந்த உற்பவ காலத்துல அவர்கள் கணவன் மனைவி இசைந்து இருந்தால் அவர்களுக்குள்ளே மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், பேரின்பம், மகிமையாய் அவர்களுக்குள்ளே மகிமையாய் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளை பேர்களை பெற்றெடுப்பார்கள். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது அவர்கள் திருமணம் முடிந்த பின்பு அவர்கள் அந்த அளவுல அவர்கள் உற்பவ காலத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு சகல உற்பத்தி ஆகும். குழந்தை செல்வ சீமானாக செல்வ குழந்தைகளை எல்லாவற்றையும் சகல ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களை கர்த்தர் உற்பத்தி ஆக்குவார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள்ல 3 காலம் ஒரு வருஷத்துல உண்டு. அதுல என்னென்ன காலம் தெரியுமா? 3 விதமான காலம் உண்டு. அதுல முதலாவது காலம் நான் சொல்றேன், முதல் மழை காலம், இரண்டாவது குளிர்காலம், மூன்றாவது கோடை காலம், வெயில் காலம். அப்ப 3 காலங்கள். அப்ப மழை காலம் என்றால் 4 மாதம், பனி குளிர்காலம் என்றால் 4 மாதம், கோடை காலம் வெயில் காலம் என்றால் 4 மாதம். ஆக மொத்தம் சேர்த்து எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். ஒரு வருஷத்தை 3ஆக பிரிக்கிறோம். அந்த 3ஆக பிரிக்கிற போது நமக்கு மிக முக்கியமான காலம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? மழை காலம். அப்ப மழை காலத்துல தான் நம்ம என்ன செய்வோம்? உற்பத்தி பண்ணுவோம். மழை காலம், மழை வந்த போது விவசாயிகள் போய் விவசாயத்துல மண்ணை பூமியை பண்படுத்தி அந்த பூமியிலே விதைகளை விதைப்பது வழக்கம்.
விதைகளை விதைத்து அந்த விதையை விதைக்கும் போது அந்த மண்ணை பூமியை பண்படுத்தி அதை நல்லா பண்படுத்தி நல்ல சமமாக்கி சரியான லெவல் அதுக்கு நீர் வைத்து தண்ணீர் வைத்து அதற்கு தேவையான அடி உரங்களை போட்டு அதுக்கு தேவையான உரங்களாகிய சாணம் போன்ற தழை அப்படிலாம் போட்டு அதை நல்லா பக்குவப்படுத்தி அதில் விதைப்பது உண்டு. நான் எர்ணச்சித்துக்கு போகும்போது அருமை ஐயா துரைசாமி ஐயா அவர்களை நன்கு அறிவேன். அவர் பார்த்து நான் அந்த ரோடு ஒட்டல இன்னைக்கு வீடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கழனில செங்கட்டு மணல்ல வெள்ளரி கிழங்கு தானே சொல்லுவாங்க, அதை சக்கரவள்ளி கிழங்கு. எஸ், அந்த சக்கரவள்ளி கிழங்க அதுல போட்டு கொடி கொடியாய் அது படர்ந்து கொண்டு இருக்கும். சுந்தரம் கொண்டு வந்து அதை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? அப்போ அந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு போட்டோம்பா, வெள்ளரி கிழங்கு போட்டோம்பா, வெள்ளரி கிழங்கு போட்டோம், சக்கரவள்ளி கிழங்கு போட்டோம், அது நம்ம தோட்டத்தில் விளைந்தது என்று கொண்டு வந்து கொடுப்பார்கள். நான் போகும்போது நானும் அம்மாவும் போவோம். அந்த காலத்தில் பைக்கில் தான் போவோம், அப்பெல்லாம் கார் கிடையாது, பைக்கில் போவோம். நாங்கள் போகும்போது அந்த ஊரில் நுழையும் போது அந்த சிமெண்ட் ரோடு பக்கத்தில் அப்போ சிமெண்ட் ரோடு கிடையாது. அப்போ அந்த மண் தாருக்கு போட்டு உடஞ்சிருக்கோம். அப்போ தாறு கூட கிடையாது, சிமெண்ட் மாதிரி தான் போட்டு உடைச்சலா இருக்கும். அப்போ அது உள்ள நம்ம நுழைவோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கழனியில் அந்த கொடி கொடியா படர்ந்துருக்கும். அப்போ ஒரு விவசாயி அதை போடும்போது அதில் நல்ல மகசூலை அதுக்கு வேலி அடைத்து பாதுகாத்து சுற்றி வேலி அடைப்பது, அதுக்கு தண்ணீர் வைப்பது, அதுக்கு உரம் போடுவது, இப்படி எல்லாம் போட்டு பாதுகாத்து அப்போ அந்த கிழங்கு நல்ல புஸ்தியா கட்டி அந்த கை மாதிரிலாம் எடுத்து வந்து கொடுப்பார். அந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் நம்ம அப்படிதான் அந்த மழை காலத்துல நம்ம பயிரை வைக்கிறோம். அந்த மாரி காலம் முடிந்து கோடை காலம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அதை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரோம். அதே போலதான் மீனவர்கள் என்ன செய்கிறான்? ஒரு மீனவன் என்ன செய்யறனா, வலைகளை கொண்டு போய் போடணும்னா அதுக்கு மழை வேணும். என்ன வேணும்? மழை வேணும். மழை வேணும், அதுக்கு மழை தேவை. ஏன்பா பயிர் வைக்கத்தான் மழை தேவை, ஏன் மீனுக்கு கூட மழை தேவை? கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. அப்போ இந்த மழை தண்ணி வரும்பொழுது ஆழத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னாக்கா, மழை மேல இருந்து மழை கொட்டும் போது எல்லாத கொட்டி எல்லா பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீர் நீரெல்லாம் முகத்துவோர வாயிலாக கடலுக்குள்ள போகும். அது இல்லாத ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து கொட்டுற அந்த மழை நீர் இப்படி நம்ம பூமியில் இருக்கிற நீரெல்லாம் கடலுக்கு போகும்போது இந்த நீரெல்லாம் உள்ள போகும்போது அந்த தெளிந்திருக்கிற அந்த தண்ணீர் கலங்கும். அந்த கலங்கும் போது உள்ளக்கிற எறா மீன் நண்டு எல்லாமே மேல பேந்து வரும். அப்ப வரும்போது அப்பதான் இந்த மீனவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மீன் வந்த போது அப்ப கொண்டு போய் வலைகளை கொண்டு போய் ஆங்காங்க போடுவார்கள். அப்ப போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நாளுக்கு ஏத்த மாதிரி கிழமைக்கு ஏத்த மாதிரி இந்த நாள்ல மாவலாசி வரும். மாவலாசினா வஞ்சிரம். இந்த காலகட்டத்தில் இங்க என்ன பிடிக்கலாம்? என்னது? மணி வலை எடுத்து போகணும். என்ன வலை? மணி வலைன்னா எறா வலை, எறாவை பிடிக்க மணி வலை, அப்புறம் கவலை வலை, அப்புறம் காணாங்கத்த வலை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்ப காணாங்கத்த வலையை கொண்டு போய் எறா பிடிக்க எடுத்து போக முடியாது. எறா பிடிக்கிற மணி வலை கொண்டு போய் வஞ்சரம் பிடிக்க முடியாது. வஞ்சரம் பிடிக்கிற அந்த மணி வலை அந்த வலையை கொண்டு போய் அங்க கவலை மீன் பிடிக்க முடியாது. கூட தட்டின மீன்களை பிடிக்க முடியாது. ஆக அதன் காலத்துல அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த வலைகளை அந்த மழைக்காலம் வரும்பொழுது அந்த தண்ணி உள்ள போய் உள்ளக்கிற மீன் எல்லாம் வெளியேறும். அப்ப வெளியேறும் போது அப்ப அந்த நேரத்துல தான் என்ன பண்ண ஆண்டவர் கூட சொன்னார் இல்லையா, ராவெல்லாம் வலையை போட்டு ஒரு மீன் கூட இல்லாம பேதுரு அலசிக்கின்னு இருப்பாரு. பேதுரு அலசி போய் போட்டு கிட்ட நின்றுட்டு அப்பா கேட்பாரு, பேதுருவே உன் போட்டை எனக்கு தான்னாரு. போட்டுன்னா என்ன? உன் இதயத்தை எனக்கு தா, உன் இதயத்துல நான் வரணும், உன் இதயத்துல நான் வந்துட்டா நீ கையிடுகிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாரு, உன் போட்டை கொடுனாரு. ஐயா ரபி என்னங்க என் போட்டை உட்காருங்க எடுத்துங்க அப்படின்னு சொன்ன போது அந்த போட்ல போய் அப்பா அப்படி ஏறி உட்கார்ந்தாரு. யாரு? ஏசப்பா ஏறி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு இப்ப என்னாச்சு? பேதுரு அவன் போட்ல உட்கார வச்சதே அவன் உள்ளத்துல ஏசப்பா வர வைத்துட்டான். இப்ப நடந்தது என்ன? ஏசப்பா சொல்றாரு, பேதுருவே அதோ பார் ஆழமா தெரியுது பார், அங்க கலங்கலா இருக்குது பார், தண்ணி எப்படி இருக்குது? என்னது? அதோ கலங்கலா இருக்குது பார், அங்க மீன் இருக்குது மாப்பு, இப்படிப்பட்ட மீன் எல்லாம் அங்க இருக்குது. நீ போய் அத இந்த வலையை கொண்டு போய் அதோ அந்த ஆழத்துல கலங்களா இருக்கிற அந்த இடத்துல இந்த வலையை போடுனாரு. சொன்னாரா?
நம்ம என்ன பண்ணுவோம்? அடப்போங்க பாஸ்டர், நான் இந்த வழியில போலான்னு பார்க்குறேன், நீங்க அந்த வழியை காட்டுறீங்க, நான் இந்த வழியை போறேன்னு போவீங்க. ஆனா சொன்ன போது அப்படியே போய் ஒரு மனுஷன் ராத்திரிலாம் போட்டு ஒரு மீன் வராது அவ்வளோ பெரிய வலையை அலசுறான எவ்வளோ வேதனை இருக்கும். இன்னைக்கு நம்ம கொண்டு போனதான் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு அப்படின்னு எவ்வளோ வேதனைப்படுவான். அவ்வளோ வேதனை அவன் அலசுங்கிறத கண்டு ஆண்டவர் தேடி போறாரு. தேடி போய், பேதுருவே உன் போட்டை எனக்கு தா. சொன்ன மாத்திரல, ரபி ஐயரே வாங்க என் போட்டில் உட்காருங்க அப்படின்ன போது அவர் போய் போட்டில் உட்கார்ந்தாரு. அப்ப அப்பாவுக்கு என்ன தெரியுமா? பேதுரு போட்லன்னா, போட் என்கிறது இருதயம், இந்த உள்ளத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த மாத்திரத்துல அதோ பேதுரு என் மகனே, அதோ ஒரு கலங்கலான தண்ணி அந்த ஆழத்துல கொண்டு போய் இந்த வலையை போடுன்னாரு. போட்ட போது எவ்வளவு மீனை பிடிச்சான்? எவ்வளவு மீன்? 153 பெரிய பெரிய மீன்கள். அதுவும் பார்த்தா ஜாதி ஜாதி வரையான மீன்கள், பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறான். பிடிச்சி அத ஒரு போட்டு, அவன் போட்டு நிரம்புது. பக்கத்துல அந்திரேயா, ஏய் அந்திரேயா ஓடே ஓடே, யாக்கோபு வா வா வா, யூதா வா 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 வா, என் வலை நிறைய மீன், வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் வந்து தூக்குறான். வலைய தூக்கி பேதுரு போட்டு ரொம்பி போச்சு, யாக்கோபு போட்டு ரொம்பி போச்சு. ஒரு வலையில அல்லையில சொல்லுங்க, நம்ம வலை கிழியத்தக்க நம்ம போட்டு நிரம்பி. எத்தனை போட்டு நிரம்பிச்சான்? எத்தனை போட்டு? ஒரு வலையில டேவிட் எத்தனை போட்டு? ஒரே ஒரு வலை தான். எத்தனை போட்டு? ஐசக், பால் நிரம்புமா? நிரம்பும். அப்பா சொன்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அங்க நடந்தது என்ன? வாசிங்க ஆதியாகமம் 18:14 சீக்கிரம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இது உற்பவ காலம். இது எப்படிப்பட்ட காலம்? இது விதைக்கிற காலம். மழை காலத்தில் விதைக்கிறோம். பனி குளிர் காலம், வெயில் காலத்தில் நம்ம அறுக்கிறோம். அறுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது அப்படியே சந்தோஷமாய் அதை விற்று பணமாக்கி நம்ம சகல விதமான காரியங்களில் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் வெள்ளத்தில் இருப்போம். எனவேதான் விவசாயம் இருந்தா விவசாயத்துல ஆண்டவர் 100 மடங்கு தருவார். நீ ஃபிஷர்மேனா இருக்கிறனா, மீனவரனா, உன் மீன்ல ஆண்டவர் 100 மடங்கு தருவார். மத்த பிசினஸ் தொழில் பண்றீங்களா, அதுல கர்த்தர் 100 மடங்கு தருவார். அந்த 100 மடங்கை கர்த்தர் கொடுப்பார். அதை தான் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய முதலாவது காரியம் ஒண்ணு, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. முதலாவது சம்பவம், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. The Lord hand is not shortened. அப்படி என்றால் கர்த்தருடைய கை குறுகி போகல, ஷார்ட் ஆயில்ல, குறுகல. அதைத்தான் கர்த்தர் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 23 வாசிங்க. என்னாகமம் 11, 23, 25. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போகிறதில்லை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பாய் என்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசே சொல்றாரு கர்த்தருடைய கை குறுகி போகல. இது நடக்குமோ இது நடக்காதோ என்கிற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கைகளை தட்டி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கை குறுகி போகல. அப்பா கை குறுகி போகாது. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு விழா வைத்திருக்கலாம். வர 15 ஐசக் குடும்பத்துல, நகோமி குடும்பத்துல ஒரு விழா, நன்றி ஆராதனை இருக்கிறது. ஐயோ எப்படி நடக்குமோ, எதை நடக்குமோ, ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விழா என்பது, நன்றி ஆராதனை என்பது வர ஜனங்களுக்கு கர்த்தரை போதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை விதைக்கப்பட போகிறோம். நம்ம வீடுகள் நடக்கிற திருமணமா இருக்கட்டும், நம்ம வீடுகளில் பிள்ளைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி பிள்ளைகளுக்கு அந்த மஞ்சள் நீர் சொல்றாங்களே, அது கர்த்தருக்குள்ள நன்றி ஆராதனை. நன்றி ஆராதனையா இருக்கட்டும். ஒருவேளை நம்ம வீடுகளில் நம்ம அதாவது பிறந்த நாள் விழாக்களா இருக்கட்டும், அல்லது வெட்டிங் டே திருமண நாள் கொண்டாட்டமா இருக்கட்டும்,
இன்னும் நம்ம வீடுகளில் என்னென்ன வீடு கொடுத்துருமா இருக்கட்டும், எதை செய்தாலும் அங்க தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய விதையை, இயேசு கிறிஸ்துவின் விதையை நாம் விதைக்கப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை குடும்பத்துக்கு அவர்கள் வைத்திருக்க தெரியுமா? 500 600 பத்திரிக்கை நினைக்கிறேன், 600 பத்திரிக்கை. இப்ப 600 குடும்பத்துக்கு கொடுக்கறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. 600 குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்க. பத்திரிக்கை இல்லாத கூட அநேகருக்கு வாயினால் சொல்ல போறாங்க, அநேகருக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்க. ஆக அப்படி பார்க்கப்படும் போது நம்ம 600 குடும்பம் எடுத்துக்கோம். 600 குடும்பத்துல அட்லீஸ்ட் எத்தனை? அட்லீஸ்ட் 2 பேர் வச்சுங்க. 600 குடும்பத்துல 2 பேர், சரி 600 குடும்பத்துல நல்லா கவனிச்சுங்க. 600 குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க. அதுல 300 குடும்பத்துல 2 பேர் வரட்டும். 300 குடும்பத்துல 2 பேர் வந்தா 600 பேர். மீதி 300 பத்திரிக்கை ஒரு ஆள் வரட்டும், 300 பேர். ஆக ஒட்டுமொத்தமா 900 1000 பேர் வரப்போகிறார்கள். இப்ப அவர்கள் எத்தனை குடும்பத்துக்கு அங்க நற்செய்தி அறிவிக்கிறார்கள்? 600 குடும்பத்துக்கு. எத்தனை நபருக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள்? 1000 பேருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா இதுதான் நன்றி ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம வீடுகளிலே, நம்ம குடும்பங்களிலே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு வெளிப்படும்படியாய், கர்த்தர் வெளிப்படும் வண்ணமாக நாம் என்ன செய்கிறோம்? அவரை நாம் என்ன பண்ணுகிறோம்? பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரை நாம் போற்றுகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீடு கொடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, நம்ம திருமணம் செஞ்சாலும் சரி, நம்ம நிச்சயதார்த்தம் செய்தாலும் சரி, நம்ம எந்த விழாக்களை நம்ம நடத்தினாலும் சரி, ஆண்டவர் நாம மகிமைக்கே. அல்லேலூயா. அதுதான் சொன்னார், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வாசிங்க. என்னாகுமோ வாசி. கர்த்தருடைய கை, ஆண்கள் யாருன்னா வாசிங்க. பாத்தீங்களா? ஆண்கள் வாசிக்கிறாங்க. என்னாகுமோ 11:23. சீக்கிரம் பால் சத்தமா ஒரு வார்த்தை வாசிங்க. சாத்ராக் வாசிங்க, வாசி டேவிட். அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, யாரை நோக்கி? கர்த்தர் மோசே நோக்கி. இப்போ கர்த்தர் யாரை நோக்கி சொல்றாரு? நோ நோ, இப்ப இங்க சபையில கர்த்தர் யாரை நோக்கி சொல்றாரு? என்னை நோக்கி, உங்களை இல்ல, என்ன நோக்கி சொல்றாரு. அங்க கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? மோசேவை பார்த்து சொல்றாரு கர்த்தர் தேவன். அப்போ இப்ப ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? மோசேயாகிய என்னை ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார். இப்போ ஆண்டவராகிய தேவன் என் அன்பு மகனே செலோத்தே என்று செலோத்தை நோக்கி தேவன் என்ன சொல்றாரு வாசிங்க. என்ன பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என்னுடைய ஊழியக்காரனே, என் கை குறுகி போகவில்லை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். காரணம், இந்த ஜனங்கள் துன்புறுத்துகிறார்கள், மோசையை துன்புறுத்துகிறார்கள். ஐயோ, நான் எகிப்தில் இருந்திருப்பேன், நான் எகிப்தில் நான் கஞ்ச குடிச்சிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். எகிப்தில் இருந்த எண்ணெய் இங்க கொண்டு வந்து வனாந்தரத்துல என்ன செய்கிறான் இந்த மோசே, இந்த தேவ மனுஷன் எங்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல நடக்க வைக்கிறான். ஆனா அன்பான தேவ பிள்ளையே, எகிப்துக்கும் பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரேல் கானானுக்கும் நடந்து வராங்க. நடந்து வரும்போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு நடந்து வந்தா எவ்வளவு நாள் ஆகும்? 500 கிலோமீட்டர். எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து மாமல்லபுரம் 50 கிலோமீட்டர். நடக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு காலையில கிளம்பணும்னா சாயங்காலத்துக்குலாம் மாமல்லபுரம் போயிடலாமா போயிடக்கூடாதா? சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் நடந்து போறானா இல்லையா? சொல்லுங்க, நடக்கிறாங்களா இல்லையா? சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் 350-400 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 3 நாள் 4 நாள்ல நடந்துடுறாங்க. சோ இது என்னன்னா, ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு நாளைக்குன்னா 500 கிலோமீட்டர் 10 நாள்ல நடந்துடலாம். ஆனா அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? தேவ மோசே கிட்ட சொல்லி, மோசே நான் சொல்ற மாதிரி இவங்களை இப்படி எல்லாம் கூட்டி போ. எத்தனை வருஷம்? 10 நாள்ல நடக்க வேண்டியவங்களை 40 வருஷம் கொண்டு போனார். அல்லையில சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முறுமுறுப்பு. அவங்க முறுமுறுப்பு என்ன பண்ணாங்க? ஐயோ, இந்த மோசே நம்மளை அழிச்சு வந்தார், எங்களுக்கு கறி இல்லையே. நான் கேட்கிறேன், நீ அங்க எகிப்தில் இருக்கும்போது கறியா சாப்பிட்ட? பைத்தியங்க, பைத்தியம் கூழ் கஞ்சி அவனுக்கு. பைத்தம் கஞ்சி, பைத்தம் கஞ்சி தொட்டுக்க கூட ஒண்ணும் கிடையாது, ஊறுகாய் கிடையாது. பைத்தியம் கஞ்சி ஊத்துவான் மொந்தையில, அந்த மொந்தையில ஜாடியில வாங்கி குடிக்கணும். ஆனா அதை குடிச்சிட்டு அவனுக்கு
கல்லுங்களை அறுத்து பெரிய பெரிய கல்லுல பிரமிட் கட்டினானுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பிற்பிதாக்கள் என்னன்றான், எங்களுக்கு கறி இல்லையே. எங்க வந்து மோசே கிட்ட வனாந்தரத்துல எங்களுக்கு கறி கொடுங்க, எங்களுக்கு சோறு இல்லையே, எங்களுக்கு கஞ்சி இல்லையே, எங்களுக்கு தண்ணி இல்லையே, வேதனைப்படுத்துறான். நான் அங்க இருந்து இருப்பேன், ஏன் என்னை இட்டாத? யாரு? மோசே பார்த்து கேட்கறானுங்க. கேட்கலாமா? ஏன் இட்டாத மோசே? எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்துல இவ்வளோ 40 வருஷம் எங்களை சாவடிக்கிறிய அப்படின்னு. அப்ப மோசே ஒரே புலம்பல், ஏசப்பா தேவனே, இவர்கள் என்ன பண்றன்னு செய்யாம என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, என்ன ரொம்ப துன்புறுத்துறாங்கப்பா அப்படி ரொம்ப வேதனையோடு அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஜெபித்த போது ரொம்ப 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 வேதனைப்படுத்துறாங்க. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிங்க. ஏசாயா 59:1-4 வாசிங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. பாத்தீங்களா? கர்த்தருடைய கை ரட்சிக்கப்படாதபடி, உங்களுக்கு நன்மை செய்யாதபடி, உங்களை ஆசீர்வதிக்காதபடி அவர் கை குறுகி போகல. உனக்கு வியாதியா, வியாதியிலிருந்து குணமாக்க அவர் கை குறுகவில்லை. நோயா, நோயிலிருந்து குணமாக்க அவர் கை குறுகி போகவில்லை. குழந்தை பாக்கி இல்லையா, குழந்தை பாக்கி கொடுக்கிறதுக்கு குறுகி போகவில்லை. இது உற்பவ காலம். அதுதான் சொன்னார், இது உற்பவ காலத்துல மீண்டும் வரும்பொழுது சாரால் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்திருப்பாள் என்று. இன்றைக்கு குழந்தை பாக்கி இல்லாத கூட நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி இல்ல, பல ஆண்டு காலமா இல்ல. இன்னைக்கு பார்க்கும்போது ரேவதிக்கு ரேவதி என்ற அங்க ரூபவதிக்கு 7 ஆண்டு காலமா திருமணம், குழந்தை இல்ல. இப்படி அநேகர் குழந்தை பாக்கி எல்லாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது உற்பவ காலம். இந்த உற்பவ காலத்துல ஆண்டவராகிய தேவன் அவர் கை குறுகி போகவில்லை. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு அவர் கை குறுகி போகல. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அவர் கை குறுகி போகல. உங்களை ஆசீர்வதிக்க அவர் கை குறுகி போகல. ஒரு வலையில 3 போட்டு நிரம்ப மீன்களை பிடித்தார். யாரு? பேதுரு. அங்க ஆண்டவருடைய கரம் குறுகி போகல. எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் குறுகி போகாம உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே அவர் சொன்னார், கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஏசாயா 59:1-3 சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய, நீங்க சொல்றத கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அல்லேலூயா. அப்பா கை குறுகியும் போகல. கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமா ஆகல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பாவுக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா? அல்லேலே சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய கண்? யாருடைய கண்? தேவனுடைய கண் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கை குறுகி போகல. ஒரு மனுஷனை எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர். என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை கேட்கிற, இணையதளம் வாயிலாக கேட்கிற, பார்க்கிற, நேரலையில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய கை குறுகி போகவில்லை. உங்களை ஆசீர்வதிக்க என்னென்ன தேவைகளோ அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் கை குறுகி போகவில்லை. அவர் கேட்க கூடாதபடிக்கு அவர் காது மந்தமாகவில்லை. அல்லேலூயா. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க கூப்பிட்டா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் அப்பா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் காது மங்கி போயில்ல, மந்தமாயில்ல. நீ சொல்றத நான் காதால கேட்கிறேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. பாருங்க, அடுத்து மேற்கொண்டு வாசிங்க. பாத்தீங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அன்பு தேவ பிள்ளை, நம்மளுடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குறது. நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு, என்னப்பா பா எனக்கு இது வேணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், ஏசப்பா கிட்ட கேளு.
அப்பா ஃபீஸ் பணம் கட்டணும். ஏசப்பா கிட்ட கேளு. ஏசப்பா கிட்ட கேளு. இப்ப அவங்க தெரியுமா 3 நாள் உபவாசம் போடுறேன். எப்படி? அவரவர் 3 நாள் உபவாசம் போடுறேன். கர்த்தர் பரலோகத்தை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்தை திறப்பார். கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறப்பார். அத்தனை தேவைகளை சந்திப்பார். பரலோகத்தை திறப்பார். ஆக அந்த பரலோகத்தை திறக்காதபடிக்கு இந்த யாரு 3 விதமான ஆவிகள். 1 நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நம்ம வீட்டில் செத்து போனவர்கள். எழுதுங்க. நம்ம வீட்டில் செத்து போனவர்கள் அவர்கள் பேய்கள். செத்து போனவர்கள் பேய்கள். நோட் பண்ணு. செத்து போனவர்கள், அதுக்கு முன்னாடி ஐலாண்ட் போடுங்க, ஐஃபன் போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு மைனஸ் மாதிரி போட்டு செத்து போனவர்கள் அங்க பேய்கள். அவங்க யாரு? நம்ம வீட்டில் செத்து போனவங்களை நம்ம வீட்டில் கோடிச்சு மோள பம்பை ஒடுக்க வச்சு கோடிச்சு கொண்டாந்து வீட்டில் நடுவுல வைப்போம். அவர்கள் செத்து போனவர்கள் தான் யாரு? பேய்கள். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக விக்கிரகம். நம்ம வணங்கி வருகிற விக்கிரகங்கள், அதாவது சிலை வழிபாடு. போட்டோக்கல்ல வீட்டில் வச்ச போட்டோ சிலை வச்சு கோயில் குளம் என்று அந்த சிலை வழிபாடு, இதை வணங்குவது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிசாசுகள். விக்கிரகங்கள் ஆப்போசிட்ல பிசாசுகள். நோட் பண்ண சீக்கிரம். ஃபர்ஸ்ட் செத்து போனவர்கள் பேய்கள். இரண்டாவது நம்ம வணங்கி வந்த விக்கிரகங்கள் பிசாசுகள். மூன்றாவது பரலோகத்துல ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய அந்த லூசியேல் என்கிற அந்த தேவ தூதன், அவன் தன்னையே புகழ்ந்து கொண்டு ஒரு கூட்ட தேவ தூதர்களை என்னை கடவுள் என்று சொல்லு என்று சொல்லி, கடவுள் என்று சொல்லு என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டத்தை அழைத்து அவனையே கடவுள் என்று பெருமை பாராட்டி அவனை ஆராதிக்க சொன்னான். இதை பார்த்த தேவன் அவனை நித்திய சங்கிலினால பாதாளத்தில் அந்த லூசியல அவனுக்குள் அந்த பெருமை அகந்த வந்தபடினால அவனுக்கு லூசிஃபர் அவனை பாதாளத்தில் தள்ளி நித்திய சங்கிலினால கட்டிவிட்டார். இப்ப அவன் பேர் தான் தள்ளப்பட்ட தூதனுக்கு பேரு சாத்தான். நோட் பண்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ஸ். வீட்டில் நீங்க உங்க அப்பாவுக்கு ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு சொல்லணும், மற்றவங்க நண்பர்களுக்கு சொல்லணும், உறவுக்காரர்களுக்கு சொல்லணும் என்னன்னு. அப்போ தள்ளப்பட்ட பரலோகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டியவன் அவனையே தனக்கு தான் பெருமை வந்ததுனால அவனை பூமிக்கு இயேசு கிறிஸ்து தள்ளினார், அவனை நித்திய கட்டினார். அவனுக்கு பேரு தான் தள்ளப்பட்ட தூதன். தேவனால் தள்ளப்பட்ட தூதனுக்கு பேர் தான் சாத்தான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவனால் தள்ளப்பட்ட தூதனுக்கு சாத்தான். நம்ம வணங்கி வந்த விக்கிரகங்கள் என்னது? பிசாசு. நம்ம வீட்டுல முன்னோர்கள் செத்தவங்க, இப்ப இடையில நமக்கு முன்னாடி செத்தவங்க, இவங்கெல்லாம் பேய்கள். அப்போ இந்த பேய்களும் செத்தவங்களையும் நம்ம வணங்கி வந்த விக்கிரகம் என்கிற அந்த பிசாசுகளையும் 2 பேரையும் என்ன பண்றான்? சாத்தான். மேலிருந்து ஆண்டவர் தள்ளப்பட்ட அந்த சாத்தான், அந்த தள்ளப்பட்ட தூதன், அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன் பரலோகத்தை பரிசுத்தமாக்கிட்ட, என்ன தள்ளிட்ட பூமிக்கு. நல்லா புரிஞ்சுக்க, என்ன தள்ளிட்ட. இதெல்லாம் தான் ரொம்ப தூங்கிடக்கூடாது. நல்லா கேளுங்க. என்ன நீ தள்ளிட்ட. ஆக தள்ளின பின்பு நான் பூமிக்கு போறேன். பூமியில போய் அந்த பேய்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, யார? செத்தவங்களை, அந்த ஜனங்களை, ஊன் ஜனத்தை, அந்த கூட்டத்தார, செத்தவங்களை வணங்குற கூட்டத்தார. அடுத்து விக்கிரக ஆராதனை, கல்லு மண்ணு மரத்தால உருவம் செஞ்சுட்டு வணங்கி கொண்டு இருக்கிறானே போட்டா வச்சு, அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்கள் யாரு? பிசாசுகளை கும்பிடுகிறவர்கள். பிசாசு கும்பிடுறவனையும் இங்க பேய்களை கும்பிடுறவனையும் நான் என்ன பண்றேன்? நான் சாத்தான். இந்த சாத்தானோடு அந்த 2 பேய்களையும் அந்த பிசாசுகளை இணைத்து அந்த உலகத்துல இருக்கிற பூமியில ஜனங்களை எல்லாரையும் என் பக்கம் திருப்புறேன். அல்லேலூயா. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அந்த 3 காரியத்தை சொல்லுங்க. விழுந்து போத தூதன் யார்? அவன் சாத்தான். ரைட். எங்கிருந்து விழுந்து? பரலோகத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்ட தூதன் அவன் சாத்தான். அடுத்தது கள்ள மண்ணை வணங்குறது பிசாசு. குட், சூப்பர்.
இறந்து போனவர்கள் அவங்களை வணங்குறோம் பேய்கள். இந்த பேய்களையும் அந்த பிசாசுகளையும் இணைத்து இந்த சாத்தான் தலைமையா இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க கையிடுவர்களை ஆசீர்வாதம் இல்லை. அவங்க போய் சூனியம் வைக்கிறது, மந்திரம் வைக்கிறது, மாய்மலம் பண்றது, இந்த குடும்பத்தை அழிக்கிறது. இப்ப அந்த மனுஷனுக்கு சூனியம். இவன் பொண்டாட்டி இல்லாம இத்தனை பிள்ளைகளையும் காப்பாத்தி கரை சேர்த்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து இப்படி இந்த ஆளு பண்றானே, இவனை காலி பண்ணு சொல்லி மாந்திரிகத்துல சூனியத்துல அந்த மனுஷன் செத்து போக செய்தார்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்க சவால் விட்டான் தேவனிடத்துல, பரலோகத்தை பரிசுத்தமாக்கிட்டேன், பூமியை உன் சாயல்ல படைச்ச பூமியில ஜனங்களை நான் எனக்குள்ள கொண்டு வரேன், எனக்குள்ள யார் ராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்லி என்ன செஞ்சான் சாத்தான்? ஆண்டவருக்கு சவால் விட்டு என்ன செஞ்சான்? அந்த பேய்களை வணங்குகிறவர்களை, செத்தவர்களை வணங்குகிறவர்களை, விக்கிரங்களை வணங்குற இந்த பேய்களையும் பிசாசுகளையும் அவனோடு இணைத்துக் கொண்டு இன்னைக்கு என்ன செய்கிறான்? குடும்பங்களுக்கு விரோதமா இன்னைக்கு சபைக்கு வந்துட்டோம். சபைக்கு வந்துட்டு பிற்பாடு சர்ச்சுக்கு போக விட மாட்டான், சர்ச்சுக்கு போக விட மாட்டான். இந்த மூணும் அந்த சாத்தான் இவங்க 2 பேருக்கும் தலை. அதுக்கு பேர் இன்னொன்னு சொல்றேன், இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் 338 முக்கோடி தேவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப புரியுதா? இந்த 3 பேரும் தான் யாரு? 338 முக்கோடி தேவர்கள். சொல்லுவாங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதது? ஐயா சொல்லுங்க. ரத்னம் சொல்றது வழக்கம் இல்லது. எங்க அப்பா பாடுவாரு, 338 முக்கோடி தேவர்களும் யாருக்கு? எங்களை. எங்க அப்பா அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது காலில் படுக்க வச்சுக்கின்னு மடியில படுக்க வச்சு ராத்திரில பாட்டு பாடுவார். கூத்துலாம் நல்லா ஆடுவார். பயங்கரமா வில்லன் தான் அவருக்கு வேஷம். பயங்கரமா ஆடுவார் கூத்து. அவர் மாமனார் ஆடினாருன்னு எங்க மாமா ஏன் ரூபம் விஜய் டாக்டர் உங்க அப்பா கூத்து கத்துக்கிட்டு டிராமா சிக்கனாங்குப்பத்துல சும்மா கதாநாயக ஹீரோ அவர் தான். அந்த ஊர்ல படிச்சவர் அவர் தான். அங்கதான் வச்சான் சூனியம். இவன் பிறந்த ஒரே ஆளு, அவனுக்கு சொத்து அதிகம். அதே மாதிரி இந்த ஊர்ல படிச்சவன் இவன் ஒருத்தன். எஸ்டி உகம் சந்துன்னு மதுராந்தத்துல இருந்தாரு. அவரே ரைட்டனு. அவருக்கு ரத்தனத்துக்கு தெரியும். அன்னைக்கு கூட சொன்னாரு, மாமா தான் படிச்சவரு, உகம் சந்து ரைட்டு வலது கை. அப்படிப்பட்ட ஆளு அந்த காலத்துல. என்ன செஞ்சான்? சூனிய மந்தத்தை வச்சு சாவடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி. அது போல அப்படி எங்க அப்பா எப்படி ஆடுவாரு அப்படி பண்ணுவாரு. அப்படி கூத்து நடனம். அப்ப எங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்க அப்பா என்ன எங்க அண்ணனை வச்சுக்கின்னு 338 முக்கோடி தேவர்களும் என் பிள்ளைகளுக்கு பக்கபலமா இருப்பார்களாக அப்படி ராகமா பாட்டு பாடுவார் அந்த நாடகத்துல. அதான் டிராமாவில் கூத்துல ஆடுற மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த 338 முக்கோடி தேவர்களும் நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த பிசாசுகள், பேய்கள், சாத்தான் என்பதை எப்பதான் உணர்ந்தேன். அது வரைக்கும் எனக்கு பிசாசு, சாத்தான், பேயின்னு தெரியாதுங்க. என்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கின பைபிளை படிச்சனோ, அப்பா உலகத்துல பிசாசு, சாத்தான், பேய் இருக்குதுன்றத பைபிளை படிச்ச பிற்பாடு தான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எங்க அப்பா அவங்கெல்லாம் தேவர்கள், கடவுள்கள் என்று நம்பி எங்க அப்பா எப்படி நம்பினாரோ, எங்க அம்மா எப்படி நம்பினாங்களோ, அப்படித்தாங்க இன்னைக்கு உலகத்துல பூமியில இருக்க உங்க தொப்புள் கொடி உறவும் என் தொப்புள் கொடி உறவும் அதில் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள். கடவுள்கள், செத்தவங்க நமக்கு பாதுகாப்பு, இந்த விக்கிரகங்கள் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இவங்கெல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? அதை நம்பி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போகல. அப்போ ஜனங்களுடைய அக்கிரமமே என்ன நடக்குது? அதுதான் இந்த 3 சேர்ந்து, இந்த சாத்தான்கள் சேர்ந்து 338 முக்கோடி தேவர்களாகிய இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மளுடைய ஜனங்களுக்கு, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில நடுவுல என்னத்தை உண்டாக்குறான்? பிரிவினை. அல்லேலூயா. அவர்கள், நீங்கள் நல்லா கவனிங்க, மீண்டும் அங்க வாங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவால பிரிவினை உண்டாக்கி உங்கள் பாவங்களை, அவர் யாரு? உங்க பாவம் ஆண்டவர் செவி கொடுக்காதபடிக்கு. பாவம் என்ன? நம்ம வீட்டுல இன்னும் செத்தவங்களை ஒரு பக்கம் பார்க்கறது, புருஷன் செத்தவங்களை பார்க்கறது, இல்ல மனைவி செத்தவங்களை பார்க்கறது, இன்னும் நம்ம வீட்டுல அந்த தாம்பல் தட்டு, குத்தவலுக்கு, அது இதுன்னு கட்டி ஒரு மூலையில போட்டு வச்சுங்கிறது. புரியுதா? கட்டி போட்டு வச்சுக்கிறது. இன்னும் நம்ம வீட்டுல இதெல்லாம் இருக்கிறது. இன்னும் கெவுளி சொன்னா அப்படின்னா, கெவுளி இப்படி, ஐயோ கெவுளி வர சொல்லிட்டு
ஐயோ எங்க அம்மா வந்து சொல்றாளே, ஐயோ என் பெரிய ஆண்டவன் என் பெரிய புள்ள சொல்றான் பாத்தியா, என் சின்ன புள்ள காத்தராய் சொல்றான் பாத்தியா. எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்போ என் புள்ள சொல்றான் பாருப்பான், டேய் பசங்களா எங்களை, டேய் சின்னவன பெரியவன பார்த்துக்க, அண்ணன் பெரியவன் சொல்றான், இந்த பார் பெருசக்கர பாரு ஏறு பள்ளி, பெரிய பள்ளி, இவன் தான் பெரிய ஆண்டவன் பெரிய அண்ணன், அதுக்கறான் பாரு அவன் தான் சின்னவன் சின்ன காத்தவராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் நம்ம வீடுகளில் பள்ளி அப்படின்னா அப்படின்றது, ராவுகளை யமகண்ட பார்க்கறது, நாலு நட்சத்திரம் பார்க்கறது, பார்த்தா என்ன ஒரு விழா வைக்கணும்னா முகூர்த்த நாள், ஏதோ நம்ம வீட்டில் வைக்கணும் முகூர்த்த நாள். எப்ப முகூர்த்த நாள்? வாயை திறக்காத, வாயை பொத்திக்க, முகூர்த்த நாள், இந்த நாள் அந்த நாள் இப்படி பார்க்கறது. கர்த்தருடைய பிள்ளைங்க பார்க்க கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க நாலு நட்சத்திரம் பார்க்கறது. அப்புறம் உலகத்தோட ஒத்து அவன் இன்னைக்கு பாருங்க, இந்த ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம், இங்க பக்கத்துல பார்த்தா நைனா இருக்கும் முதலியா இருக்கும் பனை வச்சானா ஒன்னாவதுக்கு தான் பாரு, ஏதோ ஒன்னு ரெண்டு தெரியுது, எல்லாம் மொத ஆராதனை. என்ன அர்த்தம்? சொந்த பந்தம் பூரா வந்துருப்பான், ராத்திரியே எல்லாருக்கும் கல்லு வாங்கி வைக்கணும், எல்லாருக்கும் சாராயம் டாஸ்மார்க்ல வாங்கி வைக்கணும், அவனுக்கு எறா போறா வார்த்து கொடுக்கணும். யாருடைய வேலை சொல்லுங்க? யாருடைய வேலை? அப்ப இந்த பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவுல, ஐசக் உங்களுக்கு தேவனுக்கு நடுவுல பிரிவினை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு உங்களுக்கும் தேவனுக்கு நடுவுல என்னத்தை கொண்டாராம்? பிரிவினை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அப்பா, நல்ல அருமையான ஒரு குட்டி கதை சொல்ற கேளுங்க. அப்பா டெய்லரா, சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, டெய்லரா, துணியை கட் பண்றதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கத்திரிக்கோல், ஆங்கிலத்தில் சிசர். கட் பண்ணணும். பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல அப்பா என்ன பண்ணுவாராம், டெய்லி அந்த துணிகள் கொண்டு வந்து கொடுத்தாக்கா, அந்த துணிகளை என்ன பண்ணுவாராம், அந்த பெரிய டேபிள்ல போட்டு துணியை மார்க் பண்ணி கட் பண்ணுவாராம். நல்ல நல்ல கவனமா கேளுங்க. கட் பண்ணுவாராம். அந்த துணியை நல்லா கட் பண்ணிட்டு, நல்லா இருக்கிற துணியை கட் பண்ணுவார். கட் பண்ணி அப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு, இப்போ சுடிதார் தைக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி, பேண்ட் தைக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி, பிளவுஸ் தைக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி, ஆக கட் பண்ணி அதை எல்லா துணியெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த சிசர் என்ன பண்ணுவாராம், அது கூட எப்படிங்க இப்படி தூக்கி போட மாட்டாராம். கட் பண்ணிட்டு அந்த சிசரை நல்லா கவனிங்க, அந்த சிசரை கட் பண்ணிட்டு இந்த வலது கையில கூட இப்படி தூக்கி போட மாட்டாராம். என்ன பண்ணுவாராம், கட் பண்ணிட்டு வலது கையில இருக்கிறத இப்படி இடது கையில வாங்கி என்ன பண்ணுவாராம், இதை தூக்கி சிசரை டேபிள் அப்படி ஓரமா போட்டுருவாராம். என்ன கட் பண்ணிச்சுல்ல, இப்ப தேவையில்லை, தூக்கி போட்டு என்ன பண்ணுவாராம், அந்த துணியை கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாராம். அப்போ ஊசியை மட்டும் என்ன பண்ணுவாராம், துணியை தச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைப்பாராம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சிசரால துணியை கட் பண்றாரு, கட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், அந்த சிசரை தூக்கி தூரம் கத்திரிக்கோலை போட்டாரு. இதையும் அந்த புள்ள பாக்குறான். பால் கவனிங்க, இதையும் அந்த புள்ள பாத்துக்கிறான். அப்போ இதை தூக்கி போட்டுறாரு. ஆனா ஊசி மட்டும் துணியை தச்சிட்டு ஒரு டப்பாவில் என்ன பண்ணாராம், துணிகளை தச்சாராம். தச்சிட்டு ஒரு சின்ன டப்பா எடுத்து அது உள்ள அந்த ஊசியை போட்டு அந்த மூடியை போட்டு மூடி வச்சாராம். இதை ஒவ்வொரு நாளும் புள்ள பாக்குறானா. பார்த்துட்டு அப்பாவை கேட்டானா, அப்பா நீங்க இந்த கத்திரிக்கோளால இந்த துணியை கட் பண்றீங்க, எவ்வளவு பெரிய கத்திரிக்கோள், அதுவும் பிராஸ், என்னது பித்தளை செப்புல அந்த கைப்பிடிலாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இதை கட் பண்ணிட்டு இந்த சிசரை அது கூட இந்த கையில் அப்படி வைக்க கூட மாட்டீங்கப்பா, தூக்கி போட்டுறீங்க. வெளியில் இருக்கிறவங்கள கவனிங்க, உள்ள வாங்க, தூக்கி போட்டுறீங்க. ஆனா இந்த ஊசி மட்டும் தைச்சிட்டு பக்குவமா பத்திரமா எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கிறீங்களப்பா அப்படின்னு கேட்டானா புள்ள. அதுக்கு அவர் சொன்னாரா, நல்லா கவனிங்க என் மகனே, இந்த சிசர் இந்த கத்திரிக்கோள் நல்லா இருக்கிற துணியை கட் பண்ணி பீஸ் பீஸா ஆக்கிடுது, கட் பண்ணி பீஸ் பீஸா ஆக்கிடுது. ஆனா இந்த ஊசி கத்திரிக்கோள் கட் பண்ணி போட்டத, கட் பண்ணத இந்த ஊசி தச்சு எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுது. அப்ப இந்த கூட்டுது பத்தியா, பிரிவினை உண்டாக்காத, பிரிச்சு போட்டத கத்திரிக்கோள் கட் பண்ணி தனித்தனியா பீஸ் பீஸா எடுத்தத
இந்த ஊசியை ஒன்னா தைச்சு ஒன்னா சேர்க்குது பத்தியா, அந்த கத்திரிக்கோலை விட உயர்ந்தது எதுன்னா இந்த ஊசி தம்பா உயர்ந்தது. அல்லேலூயா. இந்த ஊசி தம்பா முக்கியம். எனவே அன்பானவர்களே, உங்களுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவால பிரிவினை உண்டாக்குறது யாரு? நமக்குள் நம்மளே அறியாம வருகிற பலவிதமான விக்கிரக ஆராதனைகள், நம்ம வீடுகளில் பேய்கள் செத்துவங்க படங்களை வைத்திருப்பது, பிசாசுகளுடைய கள்ள மண்ணை வணங்குற அந்த சிலை வழிபாடுகளை நம்ம வீட்டில் நம்ம புருஷன் பிள்ளைகள் மூலமா கொண்டு வர்றது. அப்புறம் சபைக்கு கெவிலி சொன்னா யாராவது ஒரு விதவையை பார்த்துட்டோம்னா, இந்த விதவையை பார்த்துட்டோம் வேலைக்கு ஊருக்கு எங்க போக கூடாதுன்னு வீட்டுக்கு வந்து தண்ணி குடிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆலயத்துக்கு ஓய்வு நாளுக்கு வராமல் இருப்பது, சபைக்கு குடும்பமா வராமல் இருப்பது, அது மட்டுமல்ல சம்பாதிப்பதில் ஆண்டவருக்கு உண்மையா உத்தமா கொடுக்காது இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம உண்மை உத்தமம் இல்லாத இருப்பதனால இந்த கத்திரிக்கோல் மாதிரி, கத்திரிக்கோல் அந்த துணியை கட் பண்ணி பிரிக்கிறது, அந்த மாதிரி கத்திரிக்கோல் அவன் வாழ்க்கையில் உன்னை கட் பண்ற ஆண்டவரோடு இருக்கிற கம்யூனிகேஷன், ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரோடு சபையினுடைய குடும்பம், ஊழியக்கார குடும்பத்தோடு இருக்கிற ஐக்கியங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் பிரிக்க நினைப்பாங்க. கணவன் மனைவியை பிரிக்க நினைப்பாங்க, பிள்ளைகளை பெற்றோர்களை பிரிக்க நினைப்பாங்க, உறவுகளை பிரிக்க நினைப்பாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரியை உங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற யாவரும் பார்க்க கேட்க, இந்த வார்த்தை கேட்க, ஊழியக்காரி உங்களை, அதாவது கத்திரிக்கோல் மாதிரி பிரிக்க நினைக்கிற இந்த உலகத்துல, கத்திரிக்கோல் மாதிரி ஆண்டவரோடு இருக்கிற உறவை பிரிக்க நினைக்கிற இந்த உலகத்துல, ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரி குடும்பங்களை கொண்டு ஆண்டவர் அந்த சின்ன ஊசியை போல இந்த ஊசிகளாகிய இவர்களை வைத்து, தேவனுடைய வார்த்தையை வைத்து, இந்த ஊழியக்காரி தான் உங்களை தைத்து அழகான ஒரு துணியா நீங்க போட்டு பல இடங்களுக்கு சபைகளுக்கு போய் மேனியா மினுக்கா போய் வர எப்படி அந்த ஊசியா இருக்கிறதோ, அது போலதான் தேவனுடைய ஊழியக்காரியமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றிலும் ஒன்று சேர்க்கிறது. அல்லேலூயா. ஆக கத்திரிக்கோல் எப்படி பிரிவினை கொடுக்கிறதோ அதுபோல நம்ம ஆண்டவருக்கு உண்மையா உத்தமா இல்லாமல் இருப்பதனால நமக்கு அநேக காரியங்களில் ஆண்டவரோடு தொடர்பு இல்லாம பலவிதமான கத்திரிக்கோள்கள், ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற கத்திரிக்கோள் கட் பண்ணிவிடும். சில கத்திரிக்கோள் இருக்கிறது ஆண்டவருக்கு நீ ஐக்கியமா இருந்தா கட் பண்ணி விட்டுரும். நீ அப்பா அம்மாவோடு அன்னைக்கு சில காரியங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த காரியத்தை சபையில செய்யறாங்களோ அவங்களை கனப்படுத்து, என்ன ஒருவன் கனம் பண்ணினால் அவனை கனப்படுத்துன்னு பைபிள்ல எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்போ ஒரு பிள்ளைங்க ஒழுங்கா தசமாம் கொடுத்தா இந்த குடும்பம் ஒழுங்கா தசமாம் கொடுக்குன்னு சொன்னா, அடுத்தது இவர்கள் சபையில் இந்த பணியை செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த மிஷனரி கொடுத்து தாங்குகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சாலமோன் இந்த மண்ணை கல்லெல்லாம் சமமாக்குறார் சாலமோன் என்று சொன்னால், ஓ இந்த சாலமோன் வராதபடி நிறுத்தணும், இவர்கள் ஆலயத்தை கட்டாதபடி இவர்களை நிறுத்தணும், இவர்கள் கர்த்தருக்கு தசமா கொடுக்காதபடி நிறுத்தணும். ஏன் புள்ள தசமா கொடுக்கல, நீ மட்டும் உன் பிள்ளைக்கு ஏன் கொடுக்கிற, நிறுத்து. ஏன் புள்ள சர்ச்சுக்கு வரல, உன் பிள்ளையை நிறுத்து. ஆக அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவால பிரிவினை உருவாக்குகிறதான இப்படிப்பட்ட பேய்களும் பிசாசுகளும் சாத்தான்களை இனம் கண்டு அந்த கத்திரிக்கோளாகிய சாத்தானை தூர தூக்கி போட்டு நீங்கள் ஒரு ஊசியை போல தேவனுடைய ஊசியாகிய அந்த வார்த்தை உங்களை சேர்த்து வைக்கும். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். இயேசுவின் ஊசியாகிய இந்த சிறு ஊசியாகிய இந்த ஊழியக்கார குடும்பத்தை கொண்டுதான் உங்களை கர்த்தர் இதுவரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். எனவே உங்களை கட் பண்ணி போட, சபை விட்டு நிறுத்த எத்தனை கத்திரிக்கோள்கள் எழுப்பினாலும் அந்த கத்திரிக்கோள் அது தைக்க உதவாது. எனவே தைப்பதற்கு சேர்ப்பதற்கு ஒரு ஊசியாக நீங்கள் இருங்கள். அல்லேலூயா. ஒரு ஊசியாக, அந்த ஊசி தேவனுடைய வார்த்தை. நீ தேவனுடைய வார்த்தையாய் மாறு. யார் இனம் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை, அது கத்திரிக்கோள், இது கட் பண்ணி விடுற கத்திரிக்கோள், இந்த கத்திரிக்கோளை தூக்கி போட்டு விட்டு நீங்க ஒரு ஊசியாய் மாறுங்கள். அதைத்தான் ஆண்டவர் உங்கள் பாவங்களே ஆண்டவருக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவால பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. உங்கள் பாவங்களே ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு பதில் செய்யாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் பாவங்களே, அல்லேலூயா சொல்லுங்க, உங்கள் பாவங்கள் என்ன?
ஒருத்த வந்து கத்திரிக்கோள் கட் பண்றானா, ஒரு பெண்ணானவள் சீரியல்னா வந்து உன்னை கட் பண்றாங்களா, ஜாக்கிரதையா கூர்ந்து கவனிங்க. அட்டடா இது கத்திரிக்கோள். அப்போ இத காது கொடுத்து நீ கேட்டுட்டேன்னா அடுத்து நடக்கிறதுன்னா நீ ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு கத்தி கதறினாலும் அப்பா உனக்கு என்னத்த வாசி, அப்பா உங்களுக்கு செவி கொடுக்காதபடி ஏசப்பா 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 என்ன ஆசீர்வதின்னு சொன்னாலும் ஆசீர்வதிக்காதபடிக்கு ஆண்டவர் செவி கொடுத்து கேட்காதபடிக்கு பாத்தியா அவருடைய முகத்தை உங்களுக்கு உங்களுக்கு நேராக மறைக்கிறது. அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சு போச்சா? நம்ம குடும்பத்தை கத்திரிக்கோள் மாறி யாரு கணவன் மனைவியை கட் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த கத்திரிக்கோளை தூக்கி போட்டுரு. பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பெற்றோருக்கும் அப்பாவுக்கும் இடையில கலகம் பண்ற ஆள அந்த கத்திரிக்கோளை தூக்கி போட்டுரு. அதே போல சபையில ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள உறவை கட் பண்ண நினைக்கிற எந்த கத்திரிக்கோளா இருந்தாலும் தூக்கி போட்டுரு. போதகர் குடும்பத்துக்கும் என்ன சொன்னாலும் நீ காது கொடுத்து கேட்காத, தசமம் கொடுக்க, காணி கொடுக்க, ஊழியம் செய்யாத, வேலை செய்யாத, அத்தை பண்ண இத்த பண்ண யாராவது வாயை திறந்தா, பேதுரு யூதாஸ் போய் சொன்னபோது என்னன்னு கேட்டாரு, என்ன சொன்னாரு பேதுரு? பேதுரு கிட்ட யூதாஸ் போய் கேட்கும் போது என்ன பண்ணாரு? யூதாஸை பார்த்து பேதுரு என்ன சொன்னாரு? இப்படி திரும்பி பார்த்து பின்னால போய் சாத்தானே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கத்திரிக்கோள்களை பக்கத்துல சேர்க்காத. கத்திரிக்கோள் கட் பண்றது தூக்கி போடு. ஒரு ஊசியா தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கேட்கிற அத்தனையும் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கத்திரிக்கோள் தான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குறது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்படி இவர்கள் வாழ்கிறார்கள், எப்படி உயர்ந்து விட்டார்களே, எப்படி நடக்கிறது? அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். யாருடைய ஆசீர்வாதம்? நீ உன் உடலை நம்பாத, உன் படிப்பை நம்பாத, உன் வேலையை நம்பாத, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. அப்ப அவரை நம்பினா, அவரை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தா, அவரை நம்பி மண்ணில் நீ விதைச்சா, அவரை நம்பி ஒரு பிசினஸ்ல போட்டா, அவரை நம்பி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சா, அவரை நம்பி ஒரு வீட்டை கட்டினா, அவரை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சா, அவரை நம்பி அவருக்கு தசமம் கொடுத்தா, அவரை நம்பி நீ காணிக்க கொடுத்தா, ஞானசான தொட்டி கட்டாயா 20 வருஷமா கடந்தது, கட்டிட்டானே, சபையில பங்கா வந்துடுறானுங்களே, அந்த ஆளு 10,000 போடுறாயா, 5,000 போடுறாயா, பிடிக்கிறானுங்களே. இவனுங்களை கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணணும். அன்பு தேவ பிள்ளையே, கத்திரிக்கோளை பார்க்காத, நீ ஊசியை பாரு, ஊசியை பாரு. தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை பாரு. இந்த வார்த்தை தான் ஊசி. நீ ஊசியா மாறு. நீ அநேகரை தைக்க பாரு, அநேக ஜனங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்து பாரு. வராத ஜனங்களை கூட்டி வா, வராத குடும்பத்தை கூட்டி வா, வராத ஜனங்களை கூட்டி வா, புதிய ஆத்துமாக்களை சபையில கொண்டு வா, கொண்டு வந்து சேர்த்து பாரு. ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையை உயர்த்துவாரு. அல்லேலூயா. நீ அவர்களை கொண்டு வந்து சேர்த்து பாரு, உன் வாழ்க்கையை உயர்த்துவாரு. ஆக அவர் உயர்த்துகிற தேவன். ஆகவே ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் அதில் பார்த்தாக்கா, சகரியா புத்தகம் 8:7-8 படிக்க வேண்டாம். லூக்கா 1:37, மத்தேயு 19:26. ஆக இப்பொழுது கடைசியாக எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. இரண்டாவதாக, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கடைசி டாபிக். முதல் டாபிக், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இரண்டாவதாக, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம் எரேமியா 32:17-19 சீக்கிரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், பாத்தீங்களா, உம்முடைய மகா பலத்தினால். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினால். நம்ம பலம் இல்ல. அல்லேலூயா. யாருடைய பலம்? யாருடைய பலம்? தேவனுடைய பலம். என்னுடைய பலம் இல்ல, தேவனுடைய பலத்தினால நீட்டப்பட்ட ஆண்டவருடைய புயம். புயம் என்ன? ஆண்டுடைய கையினால. அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய கையால? யாருடைய கையால? தேவனுடைய மகாபலம்.
நீட்டப்பட்ட ஒரு கை, அதுதான் அவருடைய புயம். அவருடைய நீட்டப்பட்ட புயத்தினாலும் கையினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் கர்த்தர் இயேசு. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜேம்ஸ் ஜெயபால ரூத் தேவியை விட்டிருந்தா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கும். மண்ணோடு மண்ணை மக்கி போச்சிருப்பான். யார் வந்தா? அந்த யாரு மணியாட்டிக்காரன் வந்து நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறக்குதுன்னா 2000 கொடு, உன் வாழ்க்கையை உயர்த்தி வச்சிடறேன். அவன் துணியை கழுவுறதுக்கு சோப்பு கிடையாது, அவன் கட்டையை கழுவ சோப்பு கிடையாது, அவன் வாய் பல்ல வளர்க்க ஒரு பிரிசு கிடையாது. நாத்தம் முடிச்சு வந்து நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு 2000 கொடு. ஏமாத்திட்டான, வாங்கி போயிட்டானா? வாங்கின போயிட்டான். அப்புறம் தேடி வந்தார்கள். இன்றைக்கு கோட்டை கோபுரம் இல்லைனாலும் நாளைக்கு கோட்டை கோபுரத்தை கொடுத்துருவாரு. ஆனா உயிரோட உள்ளத்துல கோட்டை கட்டி வாழக்கூடிய கர்த்தர் உள்ளத்துல வந்தாரு. ஹல்லேலூயா. அவருடைய நீட்டப்பட்ட புழையா ஒவ்வொருத்தரையும் சாட்சியா நம்ம சொல்லலாம். முதலாவதுல வந்து போன ஜனங்களை சொல்லலாம், ஒவ்வொருவரையும் சொல்லலாம். அவருடைய நீட்டப்பட்ட புயத்தினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்கி உம்மாலே செய்யக்கூட. வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 19 வரைக்கும். 1000 தலைமுறைகளுக்கும் பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு எத்தனை தலைமுறைக்கா? 1000 நன்மைகள். 1000 நன்மைகள் யாருக்குங்க? நம்ம தலைமுறைக்கு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஜேம்ஸ் 2 ஜேம்ஸுங்க 100 வயசு ஆகிறாங்கன்னு வச்சுக்கல, அதோட முடிஞ்சு போச்சா? ஒரு ரூபனுக்கு, ஐசக்குக்கு, டேவிட்டுக்கு, பாலுக்கு, இன்னும் இருக்கிற சைமனுக்கு, சாத்ராக்கு, இன்னும் இருக்கிற ஐயா ரத்ன அவர்களுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எத்தனை தலைமுறையா? எத்தனை சொல்றதுமா? வாசிங்க. 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை 100 வருஷம் வச்சுக்கோங்க. 100 வருஷம் 1000 தலைமுறை. யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள வாழ்கிறார். அவர் 1000 தலைமுறை நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் 1000 தலைமுறைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் கிருபை செய்கிறவர். 1000 தலைமுறை அவர் கிருபை செய்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்கள் என்ன தப்பு பண்றாங்களோ அந்த தப்பிதங்களை அவர்களுக்கு பின்னாடி வருகிற பிள்ளைகள் இடத்துல, சந்ததிகள் இடத்துல, பிள்ளையின் மடியிலே சரி கட்டுவார். சரி கட்டுவாராகி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையுள்ள தேவனே, யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாகிய அவனவன் கிரியைகளின் பலனுக்கு தக்க, யாரெல்லாம் என்ன நன்மையை செஞ்சா நல்லது, கெட்டதை செஞ்சா கெட்டது, யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அதன் கிரியை தக்க பலனை அவருடைய கண்கள் மனுப்புத்திரர் இந்த பூமியில் வருகிற எல்லார் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம பிள்ளைகளை, நாம் அவருடைய பிள்ளைகள், நம்மள ஆண்டவர் 1000 சந்ததி ஆசீர்வதிப்பார், 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆலயத்தில் இருந்து ஒரு கத்திரிக்கோளா கட் பண்ணி யாராயிலும் அப்படி செய்வார்கள் என்றால் அவர்களை 1000 தலைமுறை அவங்க பிள்ளைகள் மடியில கேட்பாராம், நீதியை சரி கட்டுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பேசி கொண்டிருந்தோம். எனவே 1000 தலைமுறைக்கு அவங்க அநியாயம் பண்ற ஆட்களை, அந்த கத்திரிக்கோளை போல இருந்து கட் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு அவங்க பிள்ளைகள் மடியில கேட்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மீண்டும் வீட்டுல போய் கூட வாசித்து பாருங்க அந்த அதிகாரத்த வசனத்தை. அவங்க மடியில கேட்பார். பிதாக்கள் செய்யற, அப்பா அம்மா செய்யற தப்ப அவங்க மடியில கேட்பார். இப்ப புரிஞ்சுக்குங்க. சர்ச்சுக்கு வராத இருக்கலாமா? சபைக்கு வராத இருக்கலாமா? சொல்லுங்க. நான் கேட்கறது
வராதவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு அப்பா கேட்டுக்கின்னு இருக்கிறாரு, கஷ்டமாக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா வராத இருக்கிற பிள்ளையோ மகளையோ, வராத நம்ம வீட்டுல யாரோ நபரோ, அவர்களை கூடுமான அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் 1000 நாளுக்கு சமம். எப்படி ஒரு ஓய்வு நாள் 1000 நாளுக்கு சமம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு சமம். 52 வாரம் ஒரு வருஷத்துல. அப்ப 52 வாரம் அப்படின்னா அப்ப எத்தனை ஒரு நாள் 1000 நாளுக்கு சமம். அப்ப 1000 நாள் 3 வருஷம். அப்ப 52 3 என்னாச்சு? 15 கிட்டத்தட்ட 160 வருஷம். ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வரலனா யாருக்கிட்ட கேட்பாராம்? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய மடியில கேட்பாராம். புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வீட்டுல ஞானசானம் எடுத்து ஒரு ஆளை வீட்டுல இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவங்க பிள்ளைகள் மடியில கேட்கிறாரா? எனவே கர்த்தரால் வேத மும்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் தேவன் உயர்த்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்பு தேவ பிள்ளையே, இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் கொஞ்சத்துல உண்மையா இருங்க. அநேகத்துல அதிகாரிகளாக நீ தசம பாகம் கொடுக்காதன்னு சொன்னா கேட்காத, நீ காணிக்க கொடுக்காதன்னா கேட்காத, சந்தா கட்டாதன்னா அதை கேட்காத. உனக்கும் ஆண்டவருக்கு அந்த கத்திரிக்கோளை தூக்கி போட்டு ஒரு ஊசியா மாறு. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இல்ல பல 1000 கோடிக்கு நான் அதிபதி ஆனாலும் நீ தசமாவும் கொடுக்கணும் என்பதை வேதத்தின் பிரகாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ கொடுத்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். God will bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம்.